الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتون من كل فج عميق. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: قفوا على مشاعركم فإنكم في إرث من إرث أبيكم إبراهيم. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாக. அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய பேரருளால் செங்கமிக்க துல்கஅதா மாதத்தினுடைய இறுதியிலும் இதே வாரத்தில் புனிதம் நிறைந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பிறையையும் நாம் சந்திக்க இருக்கிறோம். இஸ்லாமிய ஆண்டில் புனிதம் நிறைந்த மாதங்களில் மிகவும் சங்கையான துல்ஹஜ் மாதம் இந்த வாரத்தில் பிறக்க இருக்கிறது. ரமலானுடைய கடைசி 10 நாளைக்கு உள்ள சிறப்பை போல் துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளும் மிகவும் மகத்தானது, சிறப்பு வாய்ந்தது. திருக்குர்ஆனிலும் ஹதீஸிலும் துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் குறித்து நிறைய செய்திகள் சிறப்புகளாய் வந்திருக்கிறது. நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அமல்களில் சிறந்த அமல்கள் துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். துல்ஹஜ் 10 நாளைக்கு, இந்த மாதத்தினுடைய முதல் 10 நாளைக்கு ஏன் அப்படிப்பட்ட சிறப்பு என்று பார்க்கிற போது மார்க்க அறிஞர்கள் பல்வேறு கோணங்களில் அதன் சிறப்பை தெளிவுபடுத்துவார்கள். சஹீஹுல் புகாரியினுடைய விரிவுரையாளர் அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு இடத்தில் இந்த மாதத்தினுடைய 10 நாட்களை குறித்து எழுதுகிற போது எல்லா இபாதத்துகளும் சங்கமிக்கிறது இந்த 10 நாட்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். உதாரணமாக நாம் ஆண்டு முழுவதும் பிற மாதங்களில் ஹஜ் செய்ய முடியாது, ரமலானிலே குர்பானி கொடுக்க முடியாது. இபாதத்துகளுடைய வரிசை என்று பட்டியலிடுகின்ற தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ், சதகா, குர்பானி, அத்தனை அமல்களும் இபாதத்துகளும் ஒரு சேர இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 சங்கமித்து விடுகிறது. அதனால் தான் முன்னெப்போதும் எந்த மாதத்திலும் செய்துவிட முடியாத இபாதத்துகள் எல்லாம் ஒரே நேரத்தில் சங்கமிக்கிற காரணத்தால் துல்ஹஜ் 10 நாட்கள் இருக்கிற எல்லா நாட்களை விடவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது என்று ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள். இந்த 10 நாட்களும் இஸ்லாத்தினுடைய புனித சின்னங்களை, புனித நினைவிடங்களை முஸ்லிம்கள் தரிசிக்கிறார்கள், ஹஜ் பயணம் மேற்கொள்ளுகிறார்கள்,
உலகம் முழுக்க இருக்கிற ஹாஜிகள் அந்த ஹஜ்ஜினுடைய நினைவை ஒட்டி குர்பானிகள் கொடுக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லி தருவார்கள், கிஃபு அலா மஷாயிரிக்கும், நீங்கள் உங்களுடைய புனிதமான நினைவு சின்னங்களின் மீது நிலைத்திருங்கள். ஏனென்றால் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய வாரிசுரிமையில இருந்து அவர்களிடமிருந்து உங்களுக்கு கிடைத்த வாரிசுரிமை பங்குதான் இந்த புனிதமான சின்னங்கள் என்று சொல்லுவார்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அடிப்படையில் தான் புனித சின்னங்களை நிறைவேற்றுவதற்கு உலகம் முழுக்க இருந்து ஹஜ் பயணத்தை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள். குறிப்பாக நம்முடைய இந்தியாவிலே இருந்து சுமார் 1.5 லட்சம் பேர் இந்த ஆண்டு புனித பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் போய் சேர்ந்து விட்டார்கள், இன்னமும் போய் கொண்டிருக்கிறார்கள். இறை ஆலயத்தை நோக்கிய பயணம் ஆண்டிற்கு ஒரு முறை. நாம் ஹஜ் கடமையை குறித்து யோசித்தால் இப்படி ஒரு உலகளாவிய சமய சங்கமம் வேறு எந்த மதத்திற்கும் இல்லை. உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் ஒரு இடத்திலே சங்கமிக்குதல் என்பது எந்த மதத்திற்கும் இப்படி ஒரு வழிபாடு இல்லை. இப்படி ஒரு கூட்டான ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் ஹஜ்ஜிலே மாத்திரம் எல்லாம் அந்த இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த ஆலயத்தை கஅபாவை உலகம் தோன்றிய நாளில் மலக்குகளிடம் ஆரம்பித்து மனித குலத்தில் பல்வேறு வரலாற்று காலங்களில் நிறைய பேர் அவ்வப்போது அது சிதிலமடைந்து போகிற போதெல்லாம் புதுப்பித்து கட்டி இன்றைக்கு இருக்கிற இந்த மாடல் கஅபாவை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டி இந்த உலகத்தில் நமக்கு அர்ப்பணித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய நினைவேந்தல்களில் மிக முக்கியமாக இந்த உம்மத்து தன்னுடைய கையில் வைத்திருப்பது இந்த திரு கஅபத்துல்லாஹ். அதனுடைய சிறப்பும் அதிகமானது, மகத்துவம் அதிகமானது. மறுபக்கம் அங்கே சென்று யாராவது குற்றம் இழைத்தால் அல்ல, அங்கே குற்றம் இழைக்க வேண்டும் என்று நாடினாலே அவனுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. குர்ஆனிலே இப்படி ஒரு வாசகம் வருகிறது, وَمَن يُرِدْ فِيهِ بِإِلْحَادٍ بِظُلْمٍ نُذِقْهُ مِنْ عَذَابٍ أَلِيمٍ. யாராவது கஅபத்துல்லாஹ்விலே சென்று ஹரமினுடைய எல்லைக்கு சென்றதற்கு பிறகு ஏதாவது ஒரு பாவத்தை செய்ய நினைத்தாலே வேதனை உண்டு. உலகத்தின் எந்த இடத்திலும் பாவம் செய்தால் தான் வேதனை, பாவத்தை நினைத்தால் வேதனை இல்லை. நம்முடைய ஊரிலோ அல்லது எங்காவது உலகத்தின் ஏதாவது ஒரு கோடி பகுதியிலே இருந்து கொண்டு ஒரு பாவத்தை செய்ய நினைக்கிறோம். மனதில் நினைப்பிற்கெல்லாம் இறைவன் குற்றம் பிடிப்பதில்லை, தண்டனை கொடுப்பதில்லை. ஆனால் கஅபத்துல்லாஹ்விலே போய் ஒரு குற்றத்தை செய்ய வேண்டும் என்கிற நினைவு வருமானால் அதற்கும் துன்புறுத்துகிற வேதனையை நாம் தருவோம் என்கிறான் அல்லாஹ். இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகிற திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், யமனினுடைய கடைக்கோடியிலே இருந்து ஒருவன் புறப்பட்டு போகிறான். அவன் மனசிலே மக்காவின் எல்லைக்குள்ளே போனதற்கு பிறகு ஒரு தவறு செய்வதற்கு மனசிலே அவன் நினைத்துக் கொண்டு வருகிறான். இஹ்ராம் கட்டியவனாக அவனுடைய பயணம் யமனிலே தொடங்குகிறது. மக்காவுக்கு செல்லுவதற்கு முன்பே அவன் வழியிலே மௌத்தாகிவிட்டான். இறைவன் நாளை மறுமையில் இவனை வேதனை செய்வான் என்கிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. காரணம், மனதளவில் ஹரமுடைய எல்லைக்குள்ளே போய் ஒரு பாவத்தை செய்து விடுவதற்கு இவன் மனம் முடிவெடுத்து விட்டதால் அப்படி ஒரு தண்டனை என்பார்கள். ஹரமினுடைய எல்லையில் வணக்க வழிபாடுகள் எப்படி பன்மடங்கு மகத்துவமானதோ அதே போல பாவங்களும் பன்மடங்கு துன்புறுத்தும் வேதனையை தரவல்லது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஅபாவிற்கு பக்கத்திலே தான் குடியிருக்க வேண்டும் என்று விரும்பி வந்தவர்கள் ஹரமினுடைய எல்லையை பார்க்கிறார்கள். ஹரமினுடைய எல்லை என்றால் கஅபாவும் அந்த ஒட்டி இருக்கிற மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல் அல்ல. ஹரமினுடைய எல்லை என்பது அந்த ஊரினுடைய நாலா பக்கமும் இருக்கும். அந்த எல்லையிலே நின்று கொண்டு என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் பக்கத்தில் ஒரு பள்ளியை கட்டினார்கள். அது ஹரமினுடைய எல்லை கோட்டுக்கு உள்ளே. தனக்கு வீடு கட்டினார்கள் ஹரமிற்கு வெளியிலே. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம்
நெருங்கி பழகிய பல பேர். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே வீட்டையும் நீங்கள் கஅபாவினுடைய எல்லைக்குள் வைத்திருக்கலாமே, நிறைய நன்மைகள் கிடைக்குமே. கஅபாவிற்கு நெருக்கமாக இருக்கிற வரை சிறப்பு தானே. ஒரே ஒரு கோட்டு தள்ளி உங்கள் வீடு இருக்கிறது, ஆனால் நீங்களே கட்டிய பள்ளிவாசல் உள்ளே இருக்கிறது என்று கேட்டபோது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்லுவார்கள், நானும் எனது மக்களும் என் குடும்பத்தினர்களும் ஏதாவது பாவம் செய்வோம், சின்ன சின்ன தவறு செய்வோம், ஹரமினுடைய எல்லைக்குள்ளே பாவத்தை நினைத்தாலே தவறாகிவிடும், தண்டனை கிடைக்கும். அதனால் என் வீடு ஹரமினுடைய கோட்டை ஒட்டி வெளியிலே இருக்கிறது. மறுபக்கம் பள்ளிவாசலோ ஒவ்வொரு 2 ரக்காத்தும் 1,00,000 நன்மை பெறுகிறது. எனவே பள்ளிவாசலை உள்ளே வைத்தேன். நான் தொடுகிற தொழுகையும் இறைவனை துதிக்கிற அந்த தஸ்பீகுகளும் லட்சக்கணக்கில் நன்மையை பெற்றுத் தருவதற்காக ஹரமினுடைய எல்லைக்குள் பள்ளி வேண்டும், ஹரமினுடைய எல்லைக்கு வெளியிலே வீடு வேண்டும் என்று கட்டி வைத்திருப்பதாய் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய வரலாற்றின் குறிப்பொன்றை பார்க்கிறோம். ஹரம் மக்காவினுடைய எல்லை, ஹாஜிகள் படையெடுத்து போய் கொண்டிருக்கிற அந்த இடம் அவ்வளவு புனிதத்திற்குரியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரை முன்னோர்களில் நீண்டு செல்லும் பட்டியலில் இந்த பிரதேசத்திற்கு ஹஜ்ஜுக்கு வராத நபிமார்கள் யாரும் இல்லை. ஏன்? தவாஃப் சுற்றக்கூடிய அந்த மதாப் என்கிற இடத்திலேயே பல நூறு நபிமார்களுடைய கபர்கள் இருக்கிறது. 1000 முறை தவாஃப் செய்தார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்பது வரலாறு. ஹாஜிகள் போகிற இடமும் இன்ஷா அல்லாஹ் நம் எல்லோருக்கும் இறைவன் பாக்கியம் தருவான். அப்படி பயணப்படுகிற இடமும் சாதாரணமான இடமல்ல. முஸ்லிம் உம்மத்து தன்னுடைய புனித சின்னத்தினுடைய வரலாற்றை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி அத்தனை நபிமார்களும் தாயினுடைய மடிக்கு வருவது போல அத்தனை பேரும் கஅபாவிற்கு வந்தார்கள். எல்லாரும் வந்தார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் ஹஜ் பயணத்திலே தெரியப்படுத்தினார்கள். மதீனாவிலிருந்து புறப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஹஜ்ஜுக்காக வேண்டி. வழியில ஒவ்வொரு வழியும் வரலாற்றை சொல்லிக் கொண்டே வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திடீரென்று ஒரு ஓடை. நாயகம் கேட்கிறார்கள், ஐயோ வாதின் ஹாதி, இது என்ன ஓடை? இருப்பவர்கள் பதில் சொன்னார்கள், இது வாதியுல் அஸ்ரக், இது வாதியுல் அஸ்ரக் என்று இந்த ஓடைக்கு பெயர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஅன்னி அன்துரு இலா மூஸா இப்னு இம்ரான் வஹுவ யுகப்பிர். ஆம், இதே இடம்தான் இம்ரானுடைய மகன் மூசா அலைஹிஸ்ஸலாம் தக்பீர்களோடு இந்த இடத்திலே நான் புறப்பட்டு வந்ததை நான் இப்போது பார்ப்பது போல இருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூசா கடந்த ஓடையை நான் கடக்கிறேன் என்பது அதற்கு பொருள். இன்னும் கொஞ்ச நேரம் போனார்கள், ஐயு சனியத்தின் ஹாதிகி, இது ஒரு சின்ன ஓடை பகுதி இருக்கிறது, இது என்ன இடம் என்று பெயர் தெரியுமா என்று கேட்பார்கள். மக்கா வாசிகள் அந்த பிரதேசங்களின் பெயர்களை, அதன் பிரபலங்களை, அதன் பின்புலத்தை நன்கறிந்தவர்கள். சொன்னார்கள், ஓடையின் பெயரை சொன்ன போதும், கஅன்னி அன்துரு இலா யூனுஸ் இப்னு மத்தா வஹுவ யுலப்பி, மத்தாவுடைய மகன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்திலே தல்பியா சொல்லிக் கொண்டு வருவதை நான் பார்ப்பதை போல இருக்கிறது என்று சொன்னார்கள். தல்பியா சொல்லிக் கொண்டு யூனுஸ் வந்ததை, தக்பீர் சொல்லிக் கொண்டு மூசா வந்ததை, ஆதம் தவாஃப் செய்ததை, பல்வேறு நபிமார்களும் அந்த பிரதேசத்திற்குள்ளே வந்து கால் பதித்ததை வரலாற்றை சொல்லிக் கொண்டே ஹஜ் பயணத்திற்கு வருவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்லிம் ஊடகம் பழைய வரலாற்றை தன்னகத்தே வைத்துக் கொள்ளுகிற பொருட்டு தன்னுடைய சமுதாயத்தின் முன் சென்ற அந்த வழித்தோன்றல்களினுடைய வம்சத்தில் இன்றைக்கு வரையும் மிச்சம் இருக்கின்ற அந்த புனித சின்னங்களை நினைவு கூறுவதற்காகத்தான் இன்று வரையும் உலகம் முழுக்க இருந்து மக்கள் ஹஜ்ஜை நோக்கி படையெடுக்கிறார்கள். எல்லாருக்கும் வாய்த்து விடுவதில்லை ஹஜ். விரைவில் போகலாம் என்று இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டு கபருக்கு போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். வசதி வந்த பிறகும் ஹஜ் செய்யவில்லையானால், ஹஜ் கடமையான பிறகு அழைப்பு வந்ததற்கு பிறகு போகவில்லையானால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பு கொடுத்தார்கள் ஹாஜிகளை வர சொல்லி, யார் காதிலே விழுந்தது? அவர்களெல்லாம் போகிறார்கள். வசதி உள்ளவர்கள் அந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும்.
அப்படி ஒருவேளை போகாமலேயே இறந்து போய் விடுவார்களே ஆனால் அது எவ்வளவு பெரிய துர்பாக்கியம். கண் தெரியாத ஒரு சஹாபி வீட்டிலே தொழ அனுமதி கேட்ட போது நாயகம் கேட்பார்கள், வாக்கு சத்தம் உனக்கு காதில் கேட்கிறதா? ஆம் என்றார்கள் அவர். அப்படியானால் உனக்கு வீட்டிலே தொழ அனுமதி இல்லை, பள்ளிவாசலில் தொழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ராஹீமின் அழைப்பும் அதே போலத்தான். அது ஒரு பாங்கு. ஹஜ்ஜுக்கு வர சொல்லி பணக்காரர்களின் காதிலே அது விழுந்திருக்கிறது. பிடிவாதமாக தள்ளி போட்டு கொண்டு போய் ஒரு சில உப்பு சப்பில்லாத காரணங்களுக்காக வீடு கட்டி விட்டு ஹஜ்ஜுக்கு போகிறேன், குமர் காரியத்தை முடித்து விட்டு ஹஜ்ஜுக்கு போகிறேன். ஞாபகம் இருக்கட்டும், ஹஜ்ஜு பயணம் குமர் காரியத்திற்காக தள்ளி போடக்கூடாது, மார்க்கத்தில் அனுமதி இல்லை. குமர் காரியம் முதலா ஹஜ்ஜு முதலா என்றால் ஹஜ்ஜு தான் முதலில். குமர் காரியத்தை நிறைவேற்றி விட்டு போக மார்க்கத்திலே சட்டம் இல்லை. இன்னும் எத்தனையோ பேர் போய்விட்டு வந்தால் புனிதனாக வாழ வேண்டும், போய்விட்டு வந்தால் தாடி வைக்க வேண்டும், போய்விட்டு வந்தால் பள்ளியின் தொடர்பில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் தங்களுடைய உலக ஆசையில் ஹஜ்ஜை தள்ளி போட்ட எத்தனையோ பேருக்கு கடைசி வரை வாய்ப்பு கிடைக்கவில்லை. பரம ஏழைகள் பல பேர் எல்லாம் ஹஜ்ஜு செய்கிற போது பரம்பரை பணக்காரன் கூட ஹஜ்ஜு இல்லாமல் ஹாஜி ஆகாமல் மௌத்தாகிற அவலத்தை என்னவென்று சொல்லுவது. 4 செய்திகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜு குறித்து சொன்னார்கள். 1, நாமெல்லாம் அறிந்திருப்பதுதான் அந்த 4 செய்தியும் நினைவூட்ட சொல்லுகிறோம். அல் ஹுஜ்ஜாஜு வல் உம்மாரு வஃதுல்லாஹ். ஹஜ்ஜுக்கு புறப்படுகிற ஹாஜிகள் அல்லாஹ்வின் விருந்தாளிகள், அல்லாஹ்வின் விருந்தாளிகள். ஃபைன் ஸஅலு அஜாபஹு, என்ன கேட்டாலும் அவன் கொடுத்து விடுவான். வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி அது குடிக்க தண்ணீர் கேட்டாலும் உணவு கேட்டாலும் பந்தி வைத்து பரிமாற வேண்டும். அதுதான் விருந்தோம்பலுக்கு அழகு. விருந்து கொடுப்பவர் விருந்து பெறுபவர். அல்லாஹ்வின் விருந்தாளிகளாக போகிறார்கள், எனவே கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது 1. 2வது செய்தி பிரபலமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பது, ஹஜ்ஜை முடித்து விட்டு வருகிற போது அன்று பிறந்த பாலகனை போல வருகிறார் ஹாஜி. 3வது செய்தி, ஒருவர் புதிதாக இஸ்லாத்திலே சேர்ந்தால் அவர் கடந்த கால பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுவது போல், ஒருவர் ஹிஜ்ரத்து பயணம் மேற்கொண்டால் ஹிஜ்ரத்திற்கு முந்தைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுவது போல், ஒருவர் ஹஜ்ஜுக்கு போனால் ஹஜ்ஜிற்கு முந்தைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஒரு செய்தி. 4வது தான் உலகத்தின் உச்சாணியில வைத்து நாம் பார்க்க வேண்டிய செய்தி, லைஸ லில் ஹஜ்ஜில் மப்ரூரி ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. சுவனத்தை தவிர இந்த ஹஜ்ஜுக்கு வேறு கூலி இல்லை என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? சின்னதாய் இத்தனை மடங்கு அத்தனை மடங்கு 70 மடங்கு 700 மடங்கு என்றெல்லாம் மடங்குகளை சொல்லவில்லை. நீ கடைசியாக உலகத்தில் எதை பெற முடியுமோ, எதை உலகம் கேட்கிறதோ, அதற்கு மேல் எதையும் கேட்க முடியாதோ அந்த சொர்க்கம் ஹஜ்ஜுக்கு கூலி என்று அறிவித்து விடுகிறார். ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கான கூலி சொர்க்கம் தான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வெறுமனே ஒரு சுற்றி பார்க்கிற இடம் பயணத்தினுடைய அந்த பயணம் அல்ல, வரலாற்றை தேடிய பயணம். அங்கே என்னென்ன நடக்கிறது தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற நம்முடைய முன்னோடி தலைவர், வாழ்க்கையின் வழிகாட்டி, அவருடைய டோட்டல் ஹிஸ்டரி, அவர் குடும்பம், அவர்களினுடைய தோழர்கள், அவர்களுடைய பிரச்சாரம், அவர்கள் கட்டமைத்த சமூகம் எந்தெந்த பூமியில் நடந்ததோ அத்தனை இடங்களையும் ஒரு ஹாஜி மிதித்து விட்டு திரும்பி வருகிறான். சொல்ல போனால் கனவில மாத்திரம் இவன் வைத்திருந்த நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாற்று தளங்கள் அத்தனைக்குமான ஒரு பயணம். ஒருவரை பின்பற்றுவது என்பது கண்மூடித்தனமாக பின்பற்றுவதல்ல. போய் பார், அவர் வாழ்ந்த இடம், அவர் பிரச்சாரம் செய்த இடம், அவர் அமர்ந்த இடம், நிமிர்ந்த இடம், தூங்கிய இடம், அவர் கல்லடிப்பட்ட இடம், அவர் தொழுத இடம், அத்தனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலே உடன்பட்ட எல்லா பகுதிகளையும் பார்த்து விட்டு வருகிறார். நாம் கேள்விப்பட்டிருக்கலாம், நமக்கு 3 தந்தைகள் உலகத்தில் முஸ்லிம்களுக்கு, இந்த உம்மத்திற்கு. ஒன்று நம்மை பெற்றெடுத்த தந்தை,
இரண்டாவது தந்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய தந்தை. மூன்றாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய சமுதாய தந்தை. எனவே ஆன்மீக தந்தையாக இருக்கிற அருமை நாயகத்தினுடைய சுவடுகளை எல்லாம் பார்த்து விட்டு வருகிற ஹாஜி, சமுதாய தந்தையாக இருக்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய எல்லா சுவடுகளையும் பார்த்து விட்டு வருகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் காலடி, அவர்களின் மனைவி ஹாஜரா அம்மையார் ஓடிய ஓட்டம், அவர்களின் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமினுடைய ஜம்சம், எந்த காட்டிலே விட்டு போனார்களோ அந்த காடு, எந்த இடத்தில் சைத்தான் துரத்தினாரோ அந்த ஜம்ரத்தினுடைய பிரதேசங்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தின் வரலாற்று தலங்கள் மட்டுமல்ல ஹாஜி பார்ப்பது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் வரலாற்று தலங்களும். இது மட்டும் தானா என்றால் இல்லை, மறுமை பயணத்திற்கான ஒரு முன்னோட்ட பயணம். எஹ்ராம் துணியோடு, அதாவது உடுத்திய துணியோடு, தொழிலெல்லாம் ஊரில் இருக்க, மனைவி மக்கள் எல்லாம் ஊரில் இருக்க, இவருடைய தொடர்புகள் எல்லாம் ஊரில் இருக்க, தொடர்புகளை அறுத்து கொண்டு ஒரு பயணம். மறுமை எப்படி இருக்கும் என்பதற்கு முன்னோட்டம் ஹஜ் பயணம். அதுவும் குறிப்பாக அரபாவிலே அதை பார்க்கலாம். லட்சக்கணக்கில் முகம் தெரியாத மனிதர்கள் நடுவிலே ஹாஜி, யாரும் யாருக்கும் எந்த சூழ்நிலையிலேயும் உறவு கொண்டாட முடியாத ஒரு பிரதேசம் அது. நாளை மறுமை எப்படி இருக்கும் என்பதை காட்டுவதற்கு உடுத்திய துணியோடு எல்லா தொடர்புகளையும் துண்டித்து விட்டு ஹாஜி அரபாவிலே போய் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வடிவமைத்து நமக்கு கற்றுத்தந்த இந்த ஹஜ் பயணம் இத்தனை செய்திகளையும் உள்ளடக்கியது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், அடிமைத்தனம் என்பது, அல்லாஹ்விற்கு நான் அடிமை என்பது எல்லா இபாதத்திலும் இருந்தாலும் பூரண அடிமைத்தனம் என்பது ஹஜ்ஜில மாத்திரம்தான் இருக்கிறது. ஏனென்றால் எல்லா இபாதத்துகளிலும் சில அறிவுக்கு புரியும், புலப்படும். தொழுகையை உடற்பயிற்சியோடு சம்பந்தப்படுத்துவார்கள், நோன்பை உடல் ஆரோக்கியத்தோடு சம்பந்தப்படுத்துவார்கள், ஜக்காத்தை சதக்காவை வறுமை ஒழிப்பு ஏழைகளுக்கு உதவுதல் என்று சம்பந்தப்படுத்துவார்கள். எல்லாவற்றிலும் அடிமைத்தனம் உண்டு. ஆனால் ஹஜ்ஜின் காட்சிகள் எதுவுமே அறிவுக்கு சமயங்களில் புலப்படாது. 7 சுத்துகிறோம், ஏன் சுத்துகிறோம்னு தெரியல. ஒரு கல்லை முத்தமிடுகிறோம், ஏன் முத்தமிடுகிறோம்னு தெரியல. ஒரு குறிப்பிட்ட 700 மீட்டர் ஓடு பாதையில் மாறி மாறி 7 தடவை சரி என்ற பெயரில் ஓடி வருகிறோம், ஏன் என்று தெரியல. ஏன் என்று தெரியல என்பதை விட ஹஜ்ஜுக்கு செல்லுகிற ஹாஜி இது ஏன்னு கேள்வியும் கேட்கல. கேள்வி கேட்காமல் இறைவன் சொன்னதையெல்லாம் செய்வதற்கு பெயர் அடிமைத்தனம். அந்த பூரண அடிமைத்தனம் ஹஜ்ஜிலே தான் இருக்கும். குனி என்றால் குனிகிறான், அந்த கல்லை முத்தமிடு என்றால் முத்தமிடுகிறான், சுத்தி சுத்தி வா என்றால் சுத்தி சுத்தி வருகிறான். ஏன் எதற்கு தெரியவில்லை, அறிவுக்காவது புலப்படுகிறதா புரியவில்லை. புரியாமலேயே எதிர்கேள்வி கேட்காமலேயே சொன்னதையெல்லாம் செய்வதற்கு பெயர் ஹஜ். அதனால் இமாம் கஸ்ஸாலி சொல்லுகிறார்கள், கமாலுர் ரிக்கி ஃபீ இபாதத்தில் ஹஜ், அடிமைத்தனத்தின் பூரணம் என்பது ஹஜ்ஜிலே தான் தெரியும். தவாஃப் என்பது கல்லை சுற்றுவதல்ல, அல்லாஹ்வை சுற்றுவது. ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுவதல்ல, அது அல்லாஹ்வை முத்தமிடுவது. காதல் காவியங்களில் லைலா மஜ்னூனை பற்றி எழுதுவார்கள். மஜ்னூன் லைலாவின் மீது கொண்ட காதலால் வீட்டிலே போய் வெளியிலே நின்று கொண்டு சுவற்றை முத்தமிட்டானாம். அரபு கவிதை அது. உகப்பிலு தன்ஜிதாரி வதுர்ஜிதார் வஹுப்பு தியாரி ஷகஃப்ன கல்பி. வீட்டு சுவற்றை முத்தமிடுகிறாயே என்று அவரிடத்தில் விவரம் கேட்டால், நான் முத்தமிடுவது சுவரல்ல, லைலாவின் முகம் என்று சொல்லுவானாம். ஹஜருல் அஸ்வது கல்லை முத்தமிடுகிற ஹாஜி அது கல்லென்று முத்தமிடவில்லை, அது அல்லாஹ்வின் முகமாய் தன்னை வார்த்து கொண்டு கற்பனை செய்து கொண்டு அங்கே முத்தமிடுகிறோம். ஹஜ்ஜின் ஒவ்வொரு காட்சியும் இப்படித்தான். தவாஃபு மட்டுமல்ல, ஹஜருல் அஸ்வது மட்டுமல்ல, எல்லாம். அதிலும் அந்த பொன்னான பூமி, அரபாவுடைய பூமி, ஆற்று மணல் அளவுக்கு உங்களுக்கு பாவம் இருக்கட்டும், வானத்திலிருந்து விடுகிற மழை துளியினுடைய சொட்டுகள் அளவுக்கு உங்களுக்கு பாவம் இருக்கட்டும், மன்னித்து கழுவி அனுப்பி வைக்கிறார். அதுதான் அரபாவுடைய மைதானம். ஒரு ஹாஜி தன் அடிமைத்தனத்தை பூரணமாக வெளிப்படுத்துகின்ற பிரதேசங்கள் இவைகள் எல்லாம். உச்சகட்டமாக அரபாவையும் தாண்டி அவன் போகிற போது ஜம்ரத்துக்கு வருவான் கல்லறிவதற்கு.
பொதுவாக யார் மேலேயாவது ஓவர் காதல் வந்துட்டா அந்த காதல் யார் மேல வருகிறதோ அவங்க எதிரி எல்லாம் தன் எதிரியாக மாறிவிடுவார்கள். அதுபோலத்தான் ஒரு ஹாஜி அல்லாவின் காதலிலே மூழ்கி அவனை முத்தமிட்டு அவனை பிடித்து அவனை உடுக்கி எல்லாம் செய்துவிட்டு ஜம்ரத் என்கிற ஷைத்தானின் கல்லெறிகிற இடத்திற்கு வருகிற போது அல்லாவின் விரோதியை தன் விரோதியாக பாவித்து கல்லிலே அடிக்கிறார். கல்லிலே அடிக்க செல்லுகிற ஹாஜிகளின் கவனத்திற்கு இங்கே இன்னொன்றும் சொல்ல வேண்டும். கல்லெறிவதின் பல்வேறு தத்துவங்களை எழுதி தருகிற இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், ஒரு கல் அல்ல, 2 கல் அல்ல, சுமார் 70 கல்லிலே அடித்துவிட்டு திரும்பி வருகிறீர்கள் ஷைத்தானை. வந்த பிறகும் நீங்கள் உங்கள் ஊரிலே பாவம் செய்தால் நீங்கள் அடிக்கவில்லை, கல்லிலே அவன்தான் உங்களை அடித்திருக்கிறான் என்பது பொருள். அடித்தது நீங்களாகவே இருக்க வேண்டுமானால், அடி வாங்கியது ஷைத்தானாகவே இருக்க வேண்டுமானால் உள்ளூர் வந்த பிறகும் பாவம் செய்யாமல் இருங்கள், இல்லாவிட்டால் அவன் உங்களை அடித்ததாக அர்த்தம் என்று எழுதுவார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு ஹாஜி அவன் சந்திக்கின்ற இத்தனை புனித தலங்களிலும் ஏன் எதற்கு என்ற கேள்விகள் இல்லை. அல்லாஹ் சொன்னான், நான் செய்கிறேன், அவ்வளவுதான். எதற்கென்றே தெரியாமல் முஸ்தலிஃபா என்கிற இடத்திலே ஒரு பயணம். அங்கே விடிய விடிய கட்டிய துணியோடு கட்டான் தரையிலே கீழே வெறும் தரையிலே ஆசி படுத்து உருளுகிறான். இறைவா, என்னை ஏன் இப்படி இங்கே கொண்டு வந்து உருட்டுகிறாய்? நான் ஊரிலே கோடீஸ்வரன், எந்த புலம்பலும் அங்கே வேலைக்காவதில்லை. அடிமைத்தனத்தினுடைய உச்சகட்டத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு வணக்கமாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ஜை சொல்லுவார்கள். இதுவெல்லாம் கடந்து முடிக்கிற போது ஒரு ஹாஜியினுடைய கடைசி இடம் அவன் திரும்பி வருகிற போது மதீனா ரௌதத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் நபி எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக, ரசூலுடைய ரவுதாவுக்கு போகிறான். நினைவில் இருக்கட்டும், ஹஜ்ஜு கடமை மக்காவோடு முடிந்தது என்று ஒரு துர்பிரச்சாரம் இந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது சமீப நாட்களில். மதீனாதான் ஹஜ்ஜினுடைய நிறைவு. ஃபகஅன்னமா ஸாரனி ஹய்யா, இறந்த பிறகு என்னை வந்து சந்திப்பவன் உயிரோடு என்னை சந்தித்தவனை போல. உயிரோடு நாயகம் அழைக்கிறார்கள், வாருங்கள் என்னிடம் சலாம் சொல்ல, துஆ வேண்ட. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்க உம்மத்திலே எவனுக்கு பிரியமில்லையோ அவனுடைய ஈமான் சந்தேகத்திற்குரியது. அவனுடைய ஈமான் சந்தேகத்திற்குரியது. ரசூலுல்லாஹ் மௌத்தான பிறகு வெறுத்து போய் ஷாம் தேசத்திற்கு போய்விட்ட பிலாலை சில காலம் கழித்து நாயகம் அங்கே போய் கனவிலை எழுப்புகிறார்கள். சொல்லுகிறார்கள், யா பிலால், மா ஹாதிஹில் ஜஃப்வா, இது ஏன் இந்த இடைவெளி, ஏன் இந்த பிரிவு பிலாலே? அமா ஆன லக அன் தஸூரனி, என்னை சந்திக்க உனக்கு நேரம் வரலையா? ஷாமிலே கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலை எழுந்தவுடன் பதறி அடித்துக் கொண்டு பிலால் வருவார். உங்களுக்கு வரலாறு தெரியும், பாடல்களிலும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நீண்ட வற்புறுத்தலுக்கு பிறகு பிலால் வாங்கி சொல்ல மேடை ஏறுவார். அல்லாஹு அக்பர் 4 தடவை சொன்னது மட்டும்தான் தாமதம். ஒட்டுமொத்த மதீனாவின் எல்லா வீடும் கிளம்பி கொண்டு ஆண் பெண் குழந்தைகள் அத்தனை பேர் வந்து விட்டார்கள். காரணம், எல்லாரும் சொல்லுகிறார்கள், பிலாலின் பாங்கும் நாயகத்தின் உருவமும் இணைந்தே இருக்கும். இந்த சப்தம் இருந்தால் அங்கே நாயகம் இருப்பார்கள் என்று அர்த்தம். எனவே நாயகம் வந்து விட்டார்கள் என்று பார்க்க வந்தோம் என்பார்கள். நாம் இறந்து போன ஹஜ் பயணத்தில் இறந்து போன நபிகள் நாயகத்தை சந்திக்க போவதில்லை. உயிரோடு இருக்கின்ற, நம்மை அழைப்பு கொடுக்கிற, நம் சலாமை வாங்கி கொண்டு பதில் சொல்லுகிற நிலையில் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு உட்கார்ந்திருக்கிற இடம் புனித மதீனா பூமி. இவைகளெல்லாம் ஒரு ஹஜ் பயணத்தினுடைய எழிலார்ந்த காட்சிகள். யாருக்கும் ஆசை இல்லாமல் போய்விடக் கூடாது. அல்லாஹ் எல்லோருக்கும் ஹஜ்ஜுடைய நசீபை தருவானாக. நம்முடைய சந்ததிகளுக்கும் ஹஜ்ஜினுடைய நசீபை, உம்ராவுடைய நசீபை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரவுதாவிலே நேரடியாக அங்கே நின்று சலாம் சொல்லுகிற நசீபை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததியினர்களுக்கும் வழங்குவானாக. இவ்வாண்டு புனித பயணம் மேற்கொண்டு போய்கொண்டிருக்கிற அத்தனை ஹாஜிகளினுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.